ஏன் சீமான் இப்பெல்லாம் விமர்சனம் பண்றது இல்ல அப்படின்னா, வரப்போது இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரப்போது இல்ல விஜயலட்சுமி கேஸ் எப்படி பண்ணுவாரு? விஜயலட்சுமிக்கு வழக்கறிஞர் கிடையாது, அதனால இந்த கேஸ் தானா சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகி போயிடும் அப்படின்னு தான் சீமான் கணக்கு போட்டாரு. என்னைக்கு என்னோட வழக்கறிஞர் போய் கோர்ட்ல நாங்க விஜயலட்சுமிக்காக வாதாட போறோம் அப்படின்னு சொன்னாங்களோ, அன்னைக்குதான் சீமான் ஓடுனது ஸ்டாலின் சார் வீட்டுக்கு. 1000 தான் இருந்தாலும் நம்ம எல்லாம் பங்காளிங்க, உங்க எதிரிய நான் பாத்துக்கிற விஜய நல்லா அடிக்கிறேன், என்னைய கொஞ்சம் பார்த்து அடிங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு போய் பம்பிருப்பான். இது கூட உங்களுக்கு தெரியலையா? 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அவஸ்தை வந்த போதான் போய் அம்மா ஜெயலலிதா விழுந்து அங்க பான மரியாதைலாம் விட்டு நான் தெருவா போய் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈழம்ன்றது மலரவே இல்லை. இதை யாரும் சீமான் கிட்ட கேட்டதே இல்லை. சோ சீமான என்ன தெரியுமா, விஜயலட்சுமிய கூட்டிட்டு வந்தது திமுக அப்படின்னு மேடையா சொல்றானா. அப்போ ஸ்டாலின் சார் வீட்டுல போய் உக்காடுறானா. விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் நான் கொடுத்த மாசம் அப்படின்னு ஒத்துக்கிறானா. விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளியா. உலகத்துல தேடினாலும் சீமான் மாதிரி ஒரு டுபாக்கூர் கிடைக்காது. சரியா? மீடியாவை ஏமாத்திக்கிட்டு, மக்களை ஏமாத்திக்கிட்டு, மனைவியை ஏமாத்திக்கிட்டு, ஊரெல்லாம் ஏமாத்திக்கிட்டு அவன் போட்டுட்டு இருக்கிற டிராமா இருக்குது இல்லையா, நான் ஒரு வீடியோலயும் சொல்றேன். யாரெல்லாம் கஷ்டப்பட்டு சீமானை வளர்த்து விட்டுட்டு இருக்கிறீங்களோ கஷ்டமே படாதீங்க. இந்த மரங்களுக்கு மாநாடு, மாடங்களுக்கு மாநாடு, பன்னிக்கு இவன் என்ன மாநாடு போட்டாலும் என்னோட கண்ணீரு இவனை நல்லா இருக்க விடவே விடாது. ஒரு நாள் வரும் இல்லையா, ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட்ன்றது வரும் இல்லையா, அப்போ சீமானுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மட்டும் நீங்க பாருங்க. இந்த கேள்வி எல்லாரும் கேக்குறீங்க இல்லையா, ஏன் ஸ்டாலின் சாரை பார்த்துட்டு வந்தப்பறம் சீமானு இப்ப விஜய ரொம்ப ஆமா சொல்லியிருப்பான், நான் உங்க எதிரிய நல்லா அடிக்கிறேன், என்னைய நீங்க ரொம்ப அடிச்சிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க விஜயலட்சுமி வழக்குல அப்படின்னு சொல்லியிருப்பான். இதான் நடந்திருக்கு. ஓகே, வணக்கம்.